இல்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நகைச்சீட்டுன்றது பார்த்தீங்கன்னா, நல்ல நிறுவனமா செலக்ட் பண்ணி போடணுங்க. இப்ப ஊர்லலாம் நெறைய பக்கம்லாம் நம்ம பார்க்குறோங்க. நகைச்சீட்டு போடுறாங்க, கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க. நகைச்சீட்டு போடும்போது என்னன்னா, ஒரு 11 மாசம் நம்ம கட்டுனோம்னா, 12வது மாசம் அவங்க ஒரு அமௌண்ட் போடுவாங்க. இல்ல வந்து கிராம் கணக்குல வந்து குடுப்பாங்க. அது நல்ல நிறுவனமா ஒரு நம்பிக்கைக்கு உண்டான இடத்துல பண்ணீங்கன்னா, அது ஓரளவுக்கு ஓகேங்க. அது ஏன்னா, எனக்கு எதுவுமே சேர்க்க முடியலங்க. வருஷத்துக்கு ஒரு சவரன் நகை வாங்குறேன்றவங்களுக்கு அது ஓகே தான். அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு போயிட்டோம்னா, நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி சாவரின் கோல்ட் பாண்டும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துங்க ஒரு அமௌண்ட் போட்டோம்னா 2.5% வட்டி வருதுங்க. ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா, அந்த 2% வருதுங்க. அதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் எல்லாம் இருக்குதுங்க. டிஜிட்டல் ஃபார்மேட்ல நம்ம போயிட்டோம்னா, நமக்கு அந்த பிரச்சனை வராதுன்றாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, நெறைய பேர் நகையன்னா கையில பார்க்கணும்னு நெனைக்கிறாங்க. அதுதான் இங்க பிரச்சனைங்க. நகைனாலே இது வீட்ல ஆமா, பீரோல இருக்கணும், இல்ல இந்த உடம்புல இருக்கணும்னு ஆமா. ஆசை. அது வந்து ஒரு பேப்பர்ல இருந்தா, அது வந்து அந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ண மாட்டேன்றாங்க. அந்த மாரி ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நகைச்சீட்டு, மத்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு வந்து செட் ஆகுங்க. போய் டைரக்ட்டா காயின் வாங்குறது. ஏன்னா, அவங்க கையில தொட்டு பார்க்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, அதுதான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா, இத நான் இன்வெஸ்ட்மென்ட்டா பண்றேங்க. நகைக்கு உண்டான பணத்தை நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு வந்துங்க, இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்ல தான் வரும். ETF போடுறதுல இதில தான் வருங்க. விசா வாங்குறது இந்த மாரி வருங்க. பட் இப்போ வந்துகிட்டு இருக்காங்க புதுசா. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னாங்க, நம்ம இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்ல போம்போதுங்க, ரூ. 70 இருந்தா கூட தங்கம் வாங்கலாம் இல்லையா? அது ஒரு மெயின் இல்லையா? மில்லிகிராம் தானே. அதுதானே. அப்ப நமக்கு இந்த மாசம் ரூ. 700 இருக்குன்னா ரூ. 700 வாங்கி வைக்கலாம் இல்லையா? சிறுக 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 அது சேர்ந்து போயிடுங்க. அது ஒரு முக்கியமான விஷயம்ங்க. இப்ப படிச்சவங்க நெறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப் போனா எங்களுக்கு வர்ற கால்ஸ பொறுத்தவரைக்கும், வில்லேஜ்ல இருந்து வர்ற கால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கோல்டு பீஸ பத்தி கேட்கறாங்க, சில்வர் பீஸ பத்தி கேட்கறாங்க. இங்க இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா, எப்பங்க சாவரின் பாண்ட் கோல்டு ஓப்பன் ஆகும்னு கேட்கறாங்க. பட் அந்த அளவுக்கு அங்க வந்து பரவிடுச்சுங்க. பட் இது வந்து அவங்கள சூழலை பொறுத்து தாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட். கோல்ட பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உச்சத்திலேயே இருக்கு. எப்ப சார் கீழே இறங்குன்ற ஒரு கேள்வி வேற இருக்கு. புதிய மார்க்கெட் வந்து மேல பீக்ல இருக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ஏத்தி ஆகணும் மார்க்கெட்ட. இவங்க தான் இறக்குனாங்க. இவங்க தான் மார்க்கெட்டை ஏத்தி ஆகணுங்க. மார்க்கெட் உச்சத்தை தாண்டி தான் போய் தான் ஆகணும். வேற வழி கிடையாதுங்க. இறங்குனா வாங்கலாம் அப்படின்னு நினைச்சா வாங்க முடியாதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு முடிவு பண்ணிருந்தாங்க. வாங்கணும்னு முடிவு பண்ணா வாங்கிருந்தாங்க. கொஞ்சம் இறங்குனா தங்கமே கூடங்க. திடீர்னு ஒரு ரூ. 500 இறங்குனா வாங்கலாம்னு நினைப்பாங்க. இவங்க கடைக்கு போகும்போது ரூ. 300 ஏறிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ வாங்கின முதலீடுன்றது வந்து லாங் டைமுங்க. லாங் டைம்ல இருக்கும்போது முன்ன பின்ன இருக்குங்க. அப்போ நீங்க வாங்கணும் முடிவு பண்ணா வாங்கிடுவாங்க. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லயே கூட சொல்றாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே ஒரு லம்சம் அமௌண்ட் போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப லம்சம் அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்ப மார்க்கெட் இறங்கும்போது உங்க அமௌண்ட் இறங்கிட்டு இருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? பயந்து எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு வெளிய ஓடி வந்துருவாங்க. திரும்பி பார்த்தா மார்க்கெட் மேல போயிடுங்க. ஐயோ நம்ம வெயிட் பண்ணிருக்கலாமேன்னு தோணுங்க. இந்த மாதிரி பேனிக் ஆயினும் இருக்கக்கூடாதுங்க. அப்ப அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, கிராஜுவலா எஸ்ஐபி சிஸ்டத்துக்கு போயிடணும். மாசம் 5000 10,000 போடும்போது என்ன உங்களுக்கு ஆவரேஜ் ஆயினே வருங்க. இப்ப இந்த கோல்டு பீஸ் கூட பாத்தீங்கன்னா, கோல்டு யாரும் இன்னைக்கு ரேட் ஹைல இருக்கா வாங்கிக்கோ, இறங்குதா பரவாயில்ல. நீங்க மாசம் மாசம் வாங்கும்போது என்னன்னா உங்களோட ஆவரேஜ் ரேட் வந்து கரெக்டா மேனேஜ் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு லோ ரேட்ல கிடைச்ச மாதிரி ஆயிடுங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எஸ்ஐபி சிஸ்டமா போட்டுங்க. மாசம் 5000 10,000 நீங்க போட்டு வரும்போது ஆவரேஜா பை நடந்துகிட்டே இருக்கும். 5 லட்சம் இருக்குன்னு நீங்க எடுத்து போட்டு இந்த மாதிரி மார்க்கெட்ல கிராஷ் ஆகும்போது உங்களுக்கு பயம் வந்துடும். பாதியில வெளியே ஓடி வந்துருவீங்க. வெளியே வந்த உடனே லாஸ் ஆயிடும். திரும்பி பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேல போயிடும். அப்புறம் லாங் டைம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இப்போ கோல்டு பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டைம் தான். இதெல்லாம் சும்மா டெய்லியோ இல்லை ஒரு வாரத்திலயோ விற்கிறது கிடையாது. எனக்கு வந்து தங்கத்துக்கு உண்டான பணத்தை சேர்க்கிறேன். 10 வருஷம் கழிச்சு என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிறேன். அன்னைக்கு வந்து அந்த பணமானா யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை தங்கமானா யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த முடிவோட தான் போனாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டா எனக்கு ஒரு கோல் இருக்கு. 10 வருஷம் 15 வருஷம் நான் அதை வச்சுப்பேன். மார்க்கெட்ல நடுவில் நடக்கிற எந்த விஷயத்தையும் நான் கவலைப்பட மாட்டேன். அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் தான் முதலீடுங்க. ஸ்டாக்கும் அதே தாங்க. அந்த லாங் டைம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க.